போன கிளாஸில் நம்ம பல்வேறு வகையான கழித்தல் பார்த்தோம். இப்போ இப்படி நம்பர் வந்து நேராக போட்டாச்சுன்னா எப்படி கழிக்கிறதுங்கிற உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இது ஒன்றுகள், இது ஒன்றுகள். ரெண்டாவது நமக்கு இந்த சைடு இருக்குது 10, இது 10. இந்த ரெண்டுமே ஒன்றுகள். 37 கழித்தல் 30. 37க்கு 30 போக அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒன்றுகளையும் எடுக்கணும். இந்த ஒன்றுகள் இங்கே இருக்குது, இந்த ஒன்றுகள் இருக்குது. அப்போது 7க்கு 0 போனால் 7க்கு 0 போனால் அதே நம்பர் தான் இருக்கும். 0 எதாவது கழிச்சா என்ன செய்யாது, நம்பர் குறையாது. அப்போ அதை என்ன செய்ய நவட்டி போட்டுருவோம். 7க்கு 0 போனால் 7. அதுக்கப்புறம் 10 எடுத்துக்கணும். இந்த 10 எங்கே 3 இருக்குது. இந்த நம்பர் உள்ள 10 என்ன இருக்குது, 3 இருக்குது. 3. அப்போ 3க்கு 3 வயச்சுனா 3 சாக்லேட் இருக்குது. 3 சாக்லேட் சாப்பிட்டாச்சுன்னா என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். அப்போ அதுக்கு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி. அப்போ மீதி என்னாச்சு 7. அதே மாதிரி ஒரு கணக்கு சொல்லித்தரேன். 18 கழித்தல் 4. இப்போ என்ன செய்யணும், 18 கழித்தல் 4. இப்போ 18 நம்பர் இருக்கா, இது 1, இது 10. இங்கே ஒன்றுகள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? 1 10கள் இல்லை. முதல்ல ஒன்றுகள் கழிக்கணும். 8லேருந்து 4 கணி. 8க்கு 4 போக 8லேருந்து 4 வரல நம்ம குறைச்சிட்டே வரணும். 8 தூர விட்டுட்டீங்கன்னா 7, 6, 5, 4. இங்கே 4 நம்ம போட்டுக்கணும். ஒன்றுகள் மட்டும்தான் இருக்குது, இது ஒன்றுகள். இங்கே 10களில் இந்த 10 மட்டும்தான் இருக்குது, இங்கே 10கள் இல்லை. அதனால் நம்ம கழிக்க தேவையில்லை, இதை அப்படியே போட்டுக்கலாம். இதை 18க்கு 4 போனால் விட என்னாச்சு 14. இப்போ வந்து இங்கே நிறைய நம்பர் இருக்குது. 20, 21, 30, 37, 41, 42, 54, 68, 70. இந்த நம்பரில் நீ எது வேணான்னு போட்டுட்டு அப்புறம் என்ன கழித்தல் கூற்றோ நம்மளாவே உருவாக்கணும். நீ போடும்போது பெரிய நம்பர் தான் முதல்ல முன்னாடி போடணும், சின்ன நம்பர் தான் அதுக்கடுத்து போடணும். கழித்தல் பெரிய நம்பரில் இருந்து தான் சின்ன நம்பரை நம்மளுக்கு கழிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா 37 போட்டாச்சா, 37 போட்டு கழித்தல் அடையாளம் போட்டு 41 போட முடியாது. ஏன்னா 37 விட 41 பெரிசு. அப்போ 37லேருந்து சின்னது எதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? 21 போடலாம். 21. இப்போ ரெண்டை என்ன செய்யலாம், கழிக்கலாமா? இது 1, இது 1. முதல்ல ஒன்றுகள் கழிக்கணும். அப்போ 7க்கு 1 போயாச்சுன்னா 7லேருந்து 1 எடுத்தாச்சுன்னா எத்தனை இருக்கும், 6 இருக்கும். 6 போட்டோன்னா அதுக்கப்புறம் 10களை பாரு. 10களில் இங்கே 3 10 இருக்குது, இங்கே 2 10 இருக்குது. அப்போ 3 10லேருந்து 2 10 கழிச்சா என்னாச்சு, 1 10 பட்டாச்சா. அப்போ இது ஒன்றுகள், இது 10கள். அப்போ விட என்ன 16. இதே மாதிரி என்ன செய்ய நிறைய கணக்கு நம்மளால் என்ன செய்யலாம், உருவாக்கி போட்டுக்கிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 38ஆம் பக்கத்தில் இந்த மாதிரி மகிழ்ச்சி நேரம் உங்களுக்கு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் 10 இருக்கா. இந்த 10ஆம் நம்பர்லேருந்து இதில் நீ எது வேணாலும் கழித்து நம்பரை நம்ம போட்டுக்கிடலாம். ஏன்னா 10ஐ விட எல்லாம் சிறிய நம்பராக அத்தருக்கு என்ன நம்பர்னா நீ போட்டுக்கிடலாம். அது மாதிரி இந்த சைடில் 90 இருக்குது. இந்த 90லேருந்து நீ என்ன செய்யணும், இதில் ஏதாவது ஒரு நம்பரை போட்டு கழித்து கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ 10ஓட எதை கழிக்கலாம், 10 கழித்தல் 7. 10க்கு 7 போக எத்தனை, 3. 10லேருந்து 7 வரல நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கிட்டே வந்தாச்சுன்னா விட 3 வரும். இதே மாதிரி என்ன செய்யும், இந்த 10ஆம் நம்பரை தலைப்பாக வச்சு இந்த ஒவ்வொரு கணக்காக நீ என்ன செய்யணும், இதில் ஃபில்லப் பண்ணணும். அதே மாதிரி 90. இப்போ 90லேருந்து எந்த நம்பர்னாலும் கழிக்கலாம். 90 கழித்தல் 80. அப்போ 90லேருந்து 80 கழிச்சா எத்தனை வரும், 10 வரும். அதே மாதிரி நீ 90 பெரிய ஸ்தானமாக வச்சு நீ எல்லா நம்பரையும் இங்கே எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணணும். உங்கள் 90க்கு செய்யுது. அப்போ 90 கழித்தல் 90. 90 பேச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ 0. இதே என்ன செய்யலாம், நீ கழித்தல் கூட்டுறாங்க எங்கே கொண்டாடலாம். அதே மாதிரி 10 கழிச்சா 0 வரும். இந்த 2 கணக்கின்னு என்ன செய்யணும், நோட்டில் ஃபுல்லப் பண்ணணும். அதே மாதிரி 39ஆம் பக்கம் இருக்கா. 39ஆம் பக்கத்தில் இந்த 2 கணக்கை நீங்கள் வீட்டில் வச்சு ஃபுல்லப் பண்ணிவிட்டு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ மனக்கணக்குன்னு போட்டிருக்காங்க. 39ஆம் வாஸ்து பார்க்கலாமா. இலக்கியா 29 பூக்களை கொண்டு பூங்கத்து உருவாக்கினாள். 29 பூ வச்சு ஒரு பூங்கத்து உருவாக்கினானா அவற்றில் 12 பூக்கள் விழுந்து விட்டன. அதுலேருந்து 12 கீழே விழுந்துச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 29 மொத்தம் இருந்துச்சு, அதில் 12 போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், 29 கழித்தல் 12. இது நம்ம மனக்கணக்காக தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி சொல்கிறது, 12 வச்சா அப்போ நம்ம செஞ்சே பார்த்துக்கலாம். அப்போ 9 ஒன்றுகள் இருக்கா, இங்கே ஒன்றுகள் இருக்குது. அப்போ 9 ஒன்றுகளுக்கு 2 ஒன்றுகளை கழிக்கணும். 2 ஒன்றுகளை கழிச்சு வச்சுன்னா 9லேருந்து 2 வரல எடுத்துட்டு
இறங்க வச்சு சொல்லிட்டு வரலாம். அப்போ 9 போச்சே. அப்போ 9 தூர விட்டுட்டு 8 7, அப்போ இங்கே 7 வருது. சரியானா? ஆகும். இங்கே 2 10, இங்கே 1 10. 2 10லேருந்து 1 10 கழிச்சா மீதி 1 வருது. அப்போ விட என்னாச்சு? 17. அப்போ பூங்கத்தில் இருக்க வேண்டிய எத்தனை பூ இருக்கும்? 17 பூ தான் இருக்கும். 12 போயிட்டுனா 11 17 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு. 19 குழந்தைகள் பூங்காவில் இருந்தன, அவற்றில் 2 பேர் வெளியேறினர். இப்போ 19லேருந்து 2 கழிக்கணும். 19 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் என்ன செஞ்சாங்க? வெளியே போயிட்டாங்க. இப்போ 2 கழிச்சா என்ன வரும்? 17 வரும். சரிதானா? அப்போ 1 போய் கழிச்சு நீ பார்த்துக்கணும். தோட்டத்தில் 33 பறவைகள் இருந்தன, அதில் 11 பறவைகள் பறந்துச்சு. 33 பறவை இருந்துச்சா, அதில் 11 என்ன செஞ்சுது? பறந்து போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, கலந்து பாரு. இப்போ என்னாச்சு? 22. இப்படி கழிச்சு பாரு. 3 ஒன்றுகள் 1 ஒன்றுகள். 3லேருந்து 1 கழிச்சாச்சுன்னா 2. அதே மாதிரி 3லேருந்து 1 கழிச்சாச்சா 2. அப்போ 2 ஒன்றுகள் 22 ஆச்சு. சரிதானா? ஒரு பண்ணையில் 64 ஆடுகள் இருந்தது. 64 ஆடு இருந்துச்சு. அதில் 11 ஆடுகள் என்ன செஞ்சதுக்கு அடுத்த பண்ணைக்கு என்ன செஞ்சுருக்காங்களாம்? எடுத்து செஞ்சுட்டாங்களாம். அப்போ 11 ஆடுகள் என்ன செஞ்சு வேற ஒரு பண்ணைக்கு போயிடுச்சு. அப்போ ஒன்றுகள் கழி. அப்போ இப்போ 4க்கு 1 போனால் 3, அதுபோல் 10கள் 6 10களுக்கு இங்கே 1 10 இருக்கா? அப்போ 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா 5. அப்போ விட 53. இது வந்து மனக்கணக்காக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை நம்மளும் செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு பெட்டியில் 38 வண்ண தூரிகைகள் உள்ளன. 38 வண்ண தூரிகள் இருக்குது. அதில் எத்தனை தூரிகள் பயன்படுத்திருக்காங்க? 10 தூரிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பயன்படுத்தாத தூரிகை எத்தனை கேட்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யலாம்? 10 நம்ம என்ன செய்யலாம்? டேரெக்டாக சொல்லணும். 32ல் 10 போனால் 10 எடுத்துட்டியானா எத்தனை வரும்? 28. விட 28. அவ்வளோ. தேங்க்யூ.